வணக்கம். ஒரு நாட்டை கட்டுறதுன்னா என்ன? வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு கட்டுறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு சரியான தலைமை வேணும். இன்னைக்கு மலேசியாவோட அஸ்திவாரத்தையே போட்டு அதோட கனவுகளை வானம் வரைக்கும் கொண்டு போன அந்த சிற்பிகளோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிப்போம். ஒரு தலைவரை உருவாக்குறது எது? அவங்க செய்யற செயல்களா இல்ல அவங்களோட தொலைநோக்கு பார்வையா? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கிட்டே மலேசியாவோட சிற்பிகள் எப்படி இந்த நாட்டோட பயணத்தை செதுக்குனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பயணத்துல நம்ம மலேசியா பிரதமர்களை வெறும் அரசியல்வாதிகளை மட்டும் பார்க்க போறதில்ல. அவங்க இந்த தேசத்தோட வரைபடத்தையே மாத்தி அமைச்ச சிற்பிகள். ஒவ்வொருத்தரும் தங்களோட ஒளியால இந்த நாட்டோட அடையாளத்தையே செதுக்கியிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த டேபிள் நம்மளோட பயணத்துக்கு ஒரு மேப் மாதிரி. ஒவ்வொரு பிரதமரும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு பட்டங்கள் இருக்குல்ல, அது அவங்களோட பங்களிப்பை பத்தி சொல்ற ஒரு தனி அத்தியாயம் மாதிரி. உதாரணத்துக்கு பாருங்களேன், சுதந்திர தந்தை ஒருத்தர் இந்த தேசத்துக்கே உயிர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்த மேம்பாட்டு தந்தை அதுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை போட்டாரு. சோ இந்த பட்டங்கள் ஒவ்வொன்றுமே மலேசியாவோட வளர்ச்சி கதையில ஒரு முக்கியமான மைல்கல். எந்த ஒரு தேசத்தோட கதையில எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு கனவுலேருந்து தான் தொடங்கும். மலேசியாவோட கதை சுதந்திரம்ங்கிற கனவுல ஆரம்பிச்சு வளர்ச்சிங்கிற ஒரு திடமான அடித்தளத்துல வேர் விட்டுச்சு. வாங்க இந்த கதையோட முதல் 2 சிற்பிகளை யாருன்னு பாப்போம். முதல்ல துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல் ஹஜ், மலேசியாவோட முதல் பிரதமர், சுதந்திர தந்தை. இவர் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை சொன்னாரு. என்னன்னா, நீங்க ஒரு பெரிய மாளிகை கட்டணும்னா முதல்ல அந்த நிலம் உங்களுக்கு சொந்தமானதா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் இதோட சுதந்திர பிரகடனம் தான் மலேசியாங்கரே இந்த பிரம்மாண்டமான மாளிகைக்கு வைக்கப்பட்ட முதல் கல். இப்ப நீங்க பாக்குற இந்த கம்பேரிசன் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லுது. ஒரு நாட்டுக்கு அப்பப்போ என்ன தேவைங்கிறது எப்படி மாறுதுன்னு பாருங்க. துங் அப்துல் ரஹ்மான் சுதந்திரம்ங்கிற ஒரு விளக்கை ஏத்தி வச்சாரு. அந்த வெளிச்சத்துல துன் அப்துல் ரசாக் நாட்டுக்கான வளர்ச்சி பாதைய போட்டாரு. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தாங்க. அடுத்த தலைமுறைக்கு இலக்குகளை கைமாத்திட்டே இருக்காங்க. சரி, மேம்பாட்டு தந்தைன்னு அவருக்கு எப்படி பேர் வந்துச்சு? அதுக்கு காரணம் துன் ரசாக்கோட சீக்ரெட் வெப்பன், இந்த புக் மேரா, அதாவது சிவப்பு புத்தகம். இது ஏதோ சும்மா ஒரு புக் கிடையாதுங்க. இது ஒரு பவர்ஃபுல் டூல். நாட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்குலையும் வளர்ச்சி சரியா போகுதான்னு கண்காணிக்க இதுதான் உதவியா இருந்துச்சு. இதனால வளர்ச்சிங்கிறது கோலாலம்பூர்ல மட்டும் நின்னுடாம நாட்டோட கடைசி கிராமம் வரைக்கும் போய் சேரணுங்கிறத அவர் உறுதி செஞ்சாரு. ஓகே, சுதந்திரம் கிடைச்சாச்சு, பொருளாதார வளர்ச்சியும் வந்தாச்சு. ஆனா ஒன்னு சொல்லுங்க, ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் போதுமா? அதோட தூண்கள், பில்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அது மாதிரிதான் மலேசியாவோட அடுத்த பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இங்க இருக்கிற பலதரப்பட்ட மக்களை ஒற்றுமைங்கிற தூண்களால இணைக்கிறது தான். அடுத்து வர்றவர் தான் தூன் உசேன் ஓன், ஒற்றுமை தந்தை. இவரோட வேலை என்ன தெரியுமா? வெவ்வேறு கலர் நூல்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு அழகான துணிய நீர மாதிரி மலேசியாவோட பல இன மக்களை ஒற்றுமைங்கிற ஒரே நூல்ல இணைக்கிறது தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நூல்கள் தனித்தனியா இருந்தா அது வெறும் நூல். ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் அது ஒரு தேசம். ஒற்றுமைய சட்டம் போட்டு கொண்டு வர முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதனாலதான் துன்னுசேனோன் ருக்குன் தெத்தாங்காங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாரு. இது மூலமா ஒற்றுமைங்கிறது ஏதோ அரசாங்கம் போடுற ஆர்டர் மாதிரி இல்லாம ஒவ்வொரு வீட்டு வாசல்ல இருந்தும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு சின்ன புன்னகையில இருந்தும் ஆரம்பிச்சது. இதுதாங்க உண்மையான கிராஸ் ரூட் லெவல் யூனிட்டி. ஆனா ஒற்றுமைங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு பயணம். இந்த வேலை துன் உசேன் ஓனவோட முடியல. அவருக்கு அப்புறம் வந்த துன் அப்துல்லா படாவி அவரோட தேசிய ஒருமைப்பாட்டு திட்டம் மூலமா, அப்புறம் தத்தோ ஸ்ரீ நஜீப் ரசக் அவரோட ஒரே மலேசியா கான்செப்ட் மூலமா இந்த ஒற்றுமைங்கிற நெருக்க அணையாம பாத்துக்கிட்டாங்க. தலைவர்கள் மாறலாம், ஆனா இலக்கு ஒண்ணுதான். சரி, இப்ப ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, பில்லர்ஸும் நல்லா உறுதியா நிக்குது. இப்போ என்ன பண்ணணும்? அந்த மாளிகைக்கு ஒரு கூரைய போட்டு அதோட கோபுரங்கள வானத்தை தோடுற அளவுக்கு உயர்த்தணும். ஆமாங்க, மலேசியா உலக மேடையில தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க ரெடியாச்சு. அப்பதான் வராரு துன் டாக்டர் மகாதீர் பின் முகமது, நவீனமயமாக்கல் தந்தை. இவரோட பார்வை டோட்டலா வேற. மலேசியாவை சும்மா ஒரு வளரும் நாடா பார்க்காம உலக வரைபடத்தையே தன்னோட சாதனைகளால மாத்தி எழுதணும்னு கனவு கண்டாரு. ஒரு ட்ரெடிஷனல் எக்கானமில இருந்து டெக்னாலஜியோட உச்சத்துக்கே நாட்டை கொண்டு போகணும், அதுதான் அவரோட லட்சியம். இங்க பாருங்களேன், இதெல்லாம் வெறும் பில்டிங்ஸ் இல்லைங்க. இதெல்லாம் மலேசியாவோட புது அட்ரஸ். வானத்தையே தொடுற மாதிரி பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் KLIA ஏர்போர்ட், நாட்டே இணைக்கிற நார்த் சவுத் எக்ஸ்பிரஸ்வே, புத்தம் புது நிர்வாக தலைநகரம் புட்ரஜயா, இது ஒவ்வொன்றும் மலேசியாவோட தைரியத்துக்கும் திறமைக்கும் ஒரு அடையாளம்.
நவீனமயமாக்கலுங்கிறது சும்மா கனவில்ல, அது ஒரு நிஜம் டாக்டர் மகாதீர் நிரூபிச்சு காட்டினாரு. சுதந்திரத்துக்கான அந்த போராட்டத்துல ஆரம்பிச்சு இப்போ இந்த வானுயர்ந்த கோபுரங்களோட உச்சி வரைக்கும் நாம ஒரு பயணம் வந்திருக்கோம். இவ்ளோ வித்தியாசமான தலைவர்கள், இவ்ளோ பெரிய சாதனைகள், இது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த ஒரு பொதுவான விஷயம் என்ன? அவங்களோட தலைமைத்துவத்தோட உண்மையான லெகசி என்ன? வாங்க அதோட சாராம்சத்தை பாப்போம். அப்போ இந்த வெற்றிக்கு என்னதான் ரகசியம்? இந்த 4 தூண்கள் தாங்க. முதல்ல துணிச்சல், சுதந்திரம் வாங்க அது தேவைப்பட்டுச்சு. 2வது மக்கள் மேல அக்கறை, அதனாலதான் வளர்ச்சி கிராமங்களுக்கு போச்சு. 3வது தொலைநோக்கு பார்வை, அதுதான் ட்வின் டவர்ஸ் மாதிரி விஷயங்களை கட்ட வச்சது. 4வது ஒற்றுமைப்படுத்தும் திறன், அதுதான் பலதரப்பட்ட மக்களை ஒரே தேசமா இணைச்சது. இந்த 4 குணங்களும் ஒன்னா சேர்ந்தப்பதான் நாம பாக்குற மலேசியா உருவாகியிருக்கு. சுதந்திரத்துக்கு துணிச்சல், வளர்ச்சிக்கு அக்கறை, ஒற்றுமைக்கு திறமை, நவீனமயமாக்கலுக்கு பார்வை, இந்த குணங்கள் தான் மலேசியாவோட ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். ஒவ்வொரு தலைவரும் இந்த ப்ளூ பிரிண்ட்ல ஒரு பகுதியை வரைஞ்சு இன்னைக்கு நாம பாக்குற மலேசியாவை உருவாக்கியிருக்காங்க. நம்மளோட இந்த அலசல் எங்க முடியுது, ஆனா மலேசியாவோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நாம கடந்த காலத்திலிருந்து நிறைய பாடங்களை கத்துக்கிட்டோம். இப்போ கேள்வி இதுதான்: எதிர்காலத்துல வர சவால்களை சந்திக்க நாளைக்கே மலேசியாவுக்கு தேவைப்படுற அந்த சிற்பி யாரு? அந்த தலைமை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட சிந்தனையிலையும் தான் இருக்கு.